ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்பா வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே ஈஸியாக சொல்லிடுவாங்கன்றது. ஈஸியாக சொல்லிடுவாங்க. அது அப்பா ப்ரொடியூசர், தம்பி டேரக்டரு, பெரியப்பா அவர், சித்தப்பா இவரெல்லாம் கிடையாது. அங்கே கிரவுண்டில் யார்? நீ தான் நிற்கிற. கிரவுண்டில் வந்து அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ கூட நிற்க போகுது இல்லையா? அங்கே உன்னோட டேலண்ட்டை நீ ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இங்கே இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அவர் வந்தால் நடிப்பு சொல்லி தர போகிறாங்க, அவங்க வந்து நடிப்பு சொல்லி, நம்ம இங்கே நம்மளுடைய டேலண்ட்டை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த சஸ்டெயின். இதை வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்கிற மாதிரி அவருடைய பையன், இவருடைய இது அதெல்லாம் இந்த ஃபேமிலி அப்படிலாம் இல்லை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரவங்க தான். என்ட்ரி வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஓகே. ஆனால் சஸ்டெயின் பண்ணுறது அவங்கள மற்றவங்களோட இங்கே கஷ்டம். அதுதான் முக்கியம். ஸோ அதுக்குண்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த மெரிட்டை காப்பாற்றுன்றதுக்காகவே நம்ம நடிக்க இது பல விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். பல விஷயங்கள் இவங்க நம்ம ஃபேமிலி பேக்ட்ராப் அது இது நம்ம யதார்த்தமானது வந்து கிடையாது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் யதார்த்தமாக தான் இருப்பேன். பட் இருந்தாலுமே நம்ம சஸ்டெயின் பண்ணுறது வந்து இங்கே வந்து ஃபேமிலி பேக்ட்ராப்போ இதெல்லாம் கிடையாது. உங்கள் திறமை இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் இங்கே ஜெயிக்க முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப மஸ்ட்டு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைனா என்ன பண்ண முடியும்?